السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிக்கக்கூடியவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இஹ்சான் முஹ்சின் என்ற தலைப்பில் பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ நமக்கு யாருக்காவது தெரியுமா வித்தியாசம் என்ன? இஸ்லாம்னா என்ன, இஹ்சான்னா என்ன, அல்லது முஸ்லீம்னா என்ன, முஹ்சின்னா யாரு, அல்லது முஸ்லீம் முஃமின் கேள்விப்பட்டிருப்போம். மூமினாக வாழணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போ முஸ்லீம்னா என்ன, முஃமின்னா என்ன, இந்த இரண்டுக்கும் சில அறிஞர்கள் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, முஸ்லீமும் முஹ்சினும் ஒருத்தர் தான், ஆனால் ரெண்டையும் சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பிரிஞ்சிருந்தா சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக முஸ்லீம் எடுத்துக்கிட்டா அவன்கிட்ட இஹ்சான் இருக்கும், அவன் முஹ்சினாகவும் இருப்பான். முஹ்சினா ஒருத்தன் இருக்கிறான் அல்லது முஃமினா ஒருத்தன் இருக்கிறான், ஈமான்தாரியாக ஒருத்தன் ஈமான்தாரியாக இருக்கிறான் அப்படின்னா அவன் முஃமின். ஆனால் அவனிடத்துல இஸ்லாமும் இருக்கும், அப்போ அவன் முஸ்லீமாகவும் இருப்பான், முஃமினாகவும் இருப்பான். ஆனால் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒருத்தர் முஹ்சின்னா என்ன, முஃமின்னா என்ன, முஸ்லீம்னா என்னன்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஈமான்னா தனி, முஃமின் ஈமான் கொண்டவன் அப்படிங்கிறது ஒரு தனி அர்த்தம் கொண்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லீம் அப்படிங்கிறது ஒரு தனி அர்த்தத்தை கொண்டது அப்படின்னு சொல்கிறான். இதில் முஹ்சின் இஹ்சானோடு வாழக்கூடிய மனிதர்கள் யார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. இதில் நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எடுத்துக்கிட்டா சில இடங்களில் முஹ்சின்களை பற்றியும் பேசுகிறான், இஹ்சானாக வாழ்கிறத பற்றியும் பேசுகிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் பேசினாலே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். குர்ஆனில் ஒரே ஒரு இடத்துல அல்லாஹ் பேசினாலே அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கணும். அல்லாஹ் இந்த குர்ஆனில் இந்த முஹ்சின் அப்படிங்கிறதையும் இஹ்சானையும் 100க்கும் அதிகமான இடத்துல பேசுகிறான். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் அப்படின்னு சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் முஃமின்களை, அதாவது முஹ்சினை நேசிக்கின்றான் அப்படின்னு சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அதே போல வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்யறான், முஹ்சின்களை நேசிக்கின்றான் அப்படின்னு சொல்லி 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல இன்னொரு வசனத்துல 7வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ரஹ்மத் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா கரீபும் மினல் முஹ்சினீன், மிக நெருக்கமாக முஹ்சின்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். அப்ப இந்த முஹ்சின் என்பவர்கள் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல ரஹ்மத் அவர்களுக்கு மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் நல்லவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்ம நல்லவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய நேரத்துல முதலாவதாக யார் வருவாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்த நல்லோர்கள், ரசூல்மார்கள் முதலிடத்துல வருவாங்க. அதற்கு பிறகு நபிமார்களோடு இருந்த மக்கள், சஹாபாக்கள், அதே போல முந்தைய நபிமார்களோடு இருந்த மக்கள் எல்லோரும் அந்த பட்டியலில் வருவார்கள். அதே போல அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் தொடர்ந்து சொல்வான், சித்திகீன்கள் வருவார்கள், உண்மையாளர்கள் வருவார்கள், ஷஹீதுகள் வருவார்கள், சாலிஹீன்கள் வருவார்கள். இப்படி அல்லாஹ் சொல்லி கொண்டு போய் இவர்கள் தான் நல்லவர்கள் என்றும் அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்துல வமை யுத்தில்லாஹ வ ரசூலு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினல் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், அவர்கள் நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் அவர்கள் இருப்பார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் வ ஹுஸ்ன உலாயிக ரஃபீகா, இவர்கள் தான் நல்லவர்கள்,
நல்ல தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த முஹ்சினாக நாங்கள் இருக்கிறோமா? இந்த முஹ்சின்களுடைய பட்டியலில் வெறுமனே முஸ்லீமாக மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா, அல்லது முஹ்சின்களாக அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களுடைய பட்டியல்ல நாங்க இருக்கிறோமா? அவர்களுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான். அப்ப இஹ்சான் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, இஹ்சானோடு நடப்பது அப்படின்னா யாரோட நடக்கணும்? முதலாவதாக அல்லாஹ்வோடு நல்ல முறையில் நடப்பது. ரெண்டு தான். இஹ்சான் என்பது 2 பேரோடு நல்ல முறையில் நடப்பது. ஒன்று அல்லாஹ்வோடு, இரண்டாவது அல்லாஹ்வுடைய அடியார்களோடு அல்லது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோடு, எல்லா உயிரினங்களோடும் இஹ்சானோடு நடப்பது தான் என்ன இதை குறிக்கின்றது. இப்போ அதே போல அல்லாஹ்வோடு செய்யக்கூடிய அமல்களில் இஹ்சான் தேவை. அல்லாஹ்வோடு நாங்கள் எப்படி இஹ்சானோடு இருப்பது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்களில் இஹ்சான் இருக்க வேண்டும். இதைத்தான் முந்தைய நபிமார்கள், அன்பியாக்கள், அதே போல சித்திகீன்கள், சாலிஹீன்கள் என்ன செஞ்சாங்க? கடைபிடித்து வந்தாங்க. இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் எப்படி இருப்பாங்க சொல்லக்கூடிய நேரத்துல, இவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய பெயரை இவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் அவர்களுடைய வஜிலத் குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும். இப்படிதான் சொல்றான் அல்லாஹ் குரான்ல. அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால், அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டாலே வஜிலத் குலூபுகும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும் அப்படின்னு சொல்றான். அதே போல இவர்கள் எப்போது அல்லாஹ்வுடைய வசனங்களை, குரானுடைய வசனங்களை கேட்கிறார்களோ அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய குரானுடைய வசனங்களை கேட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப ஈமான் என்பது அக்கீதால ஒரு பகுதி. என்னன்னா, நமக்கு ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அமல்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு வழிகட்ட கொள்கை இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ஈமானுக்கும் அமலுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஈமான் தனி அமல் தனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை அல்ல. அல்லாஹ் சொல்கிறான் ஜாதத்துகும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும் எப்போது? அவர்கள் குரான் வசனத்தை ஓதக்கூடிய நேரத்தில், அதாவது அமல் செய்யும் பொழுது. இதுல 2 இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அமல் செய்தால் ஈமான் அதிகரிக்கும், ஈமான் அதிகரித்தால் அமலும் அதிகரிக்கும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போ இதே போன்ற ஈமான் கூட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எப்போது கூடும் என்று சொன்னால், அதில் மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரமான ஒரு விஷயம்தான் இதே போன்ற மஜ்லிஸ்கள். அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் பேசக்கூடிய மஜ்லிஸ்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்துல, இந்த அல்லாஹுவையும் அல்லாஹுவை தூதருடைய விஷயங்களையும் மார்க்கத்தையும் பற்றி பேசக்கூடிய இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சக்கீனத். நாங்க அமைதியை எங்கெல்லாமோ தேடுறோம், ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சக்கீனத் எங்க இறங்குது தெரியுமா? இதே போன்ற மஜ்லிஸ்கள்ல சக்கீனத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்றது. மலக்குமார்களுடைய துவா, மலக்குமார்கள் நமக்காக துவா செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுக்காக வாழக்கூடியவர்கள், அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள், எந்நேரமும் அல்லாஹுவை வணங்கி கொண்டே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னா இதே போன்ற மஜ்லிஸ்கள். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவரை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவரை பற்றி பெருமையாக பேசுகிறான் என்று சொன்னால், அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் எதுதான்? அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சொர்க்க பூஞ்சோலைகள், சொர்க்க பூஞ்சோலைகளை நீங்கள் கடந்து சென்றால் நீங்கள் அமருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? இந்த சொர்க்க பூஞ்சோலை என்பதை நாங்க நினைவில் நிறுத்தணும். ஏன்னா சொர்க்கத்துக்காக ஆசைப்படக்கூடிய நாங்க, உலகத்துல சொர்க்க பூஞ்சோலை ஒண்ணு இருக்குது, அதுல நாங்க கலந்து கொள்ளல, அதற்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு கைசேதம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? சக்கீனத், உங்களுக்கு அமைதி வேண்டுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டுமா? மலக்குமார்களுடைய துவா வேண்டுமா? அல்லாஹ் உங்களுடைய பெயரை சொல்லி, ஒரு மனிதருடைய பெயரை சொல்லி அல்லாஹ் பேசுறான். அப்படிதான் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எப்படின்னா, இன்னாருடைய மகன் இன்னார் இங்க அமர்ந்திருக்கிறாரு, எதற்காக அமர்ந்திருக்கிறார் இப்படின்னு சொல்லி அல்லாஹ் மலக்குமார்களோடு பேசக்கூடிய ஒரு சபை தான் என்ன? இதே போன்ற சபை. இதே போன்ற சபை தான் ஈமானுடைய அதிகரிப்புக்கான மிக முக்கியமான ஒரு அஸ்திவாரம். அப்போ நமக்கு அமல்கள் குறைகிறது என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்கணும், நம்மளுடைய அமல்கள் குறையக்கூடிய நேரத்துல நமக்கு ஈமான் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஈமானை நம்மளால பார்க்க முடியாது, அமலை பார்க்க முடியும். நம்ம செய்யக்கூடிய அமலை நம்மளால பார்க்க முடியும். அப்ப அமல்கள் நமக்கு குறையக்கூடிய நேரத்தில் நம்ம நினைச்சுக்கணும், நம்மளுடைய ஈமான் உள்ள குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை அதிகரிக்க வேண்டுமா? அமல்களை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும். அப்ப உதாரணமாக இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வியாபாரத்தை பத்தி மற்ற விஷயங்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல எப்படியெல்லாம் சொல்லுவான்னு சொன்னா, நீங்கள் நடந்து சென்று வியாபாரம் செய்யுங்கள், வேட்டையாடுங்கள், நீங்கள் பறந்து செல்லுங்கள், ஜுமா முடித்தவுடன் நீங்கள் பறந்து சென்று நீங்கள் உங்களுடைய வியாபாரங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான். அதே ஜும்மாவை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், யா யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜுமாத்தி. மீ யௌமில் ஜுமா, ஜும்மாவுடைய நாள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான்,
ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா, ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா. நீங்கள் ஃபஸ்அவ் அப்படின்னு சொன்னா என்னன்னா விரைந்து செல்லுங்கள். வியாபாரம் மற்ற விஷயங்களை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பறந்து செல்லுங்கள், நடந்து செல்லுங்கள், நீங்க போய் வியாபாரம் செய்யுங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த இடத்துல அமல்களை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை, நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். வதருல் பை அப்படின்னா என்னன்னு சொன்னா வியாபாரத்தை மட்டும் விடுறது இல்லை, எது எல்லாம் செய்யறோமோ எல்லாத்தையும் விட்டு விடுங்கள் என்று சொல்றதா என்னன்னா இந்த வதருல் பை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல ஃபஸ்அவ் விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றான். நம்ம ஜும்மாவுடைய நேரத்துல சில பொழுதுகள்ல வேலை காரணமாக மற்ற காரணங்களால தாமதமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட பொதுவாக ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், ஒரு முஹ்சின், இஹ்சானோடு வாழக்கூடியவன் எப்படி இருப்பான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பாங்கு சொல்லுமே, பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே இமாம் மிம்பருக்கு ஏறுவார். பாங்கு சொன்ன உடனே இமாம் மிம்பருக்கு ஏறின உடனே தான் பாங்கு சொல்லுவாங்க. இந்த இமாம் மிம்பருக்கு ஏறி அதான் சொல்லப்பட்டவுடன் வாசலில் 2 மலக்குமார்களை அல்லாஹ் வைத்திருக்கான். ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் பள்ளி வாசலில் 2 மலக்குமார்கள் வாசல்ல நிற்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பேர்களை எழுதுவாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான், முதல்ல வர்றவர் யாரு, 2வது வர்றவர் யாரு, 3வது வர்றவர் யாரு, அவருக்கான கூலிகளை அவர்கள் எழுதுவாங்க. முதல்ல வரக்கூடியவருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, மாடு, ஆடு, கோழி, அந்த முட்டை, இப்படின்னு சொல்லி அந்த வரிசை பட்டியலில் எழுதுவாங்க. இது எப்போ வரை எழுதுவாங்க அப்படின்னு சொன்னா இமாம் மிம்பருக்கு ஏறி அவரு முஅத்தின் அதான் சொன்ன உடனே இந்த புத்தகத்தை சுருட்டி வைத்து விட்டு அந்த 2 மலக்குமார்களும் பள்ளிவாசலுக்குள்ள வந்து அமர்ந்து குத்துபாவை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு பிறகு ஜும்மாவுக்கு வரக்கூடிய யாருடைய பெயரும் அந்த பட்டியல்ல இருக்காது. அவர்களுக்கு ஜும்மா தொழுத நன்மை கிடைக்கும், ஆனால் அந்த பட்டியல் அவருடைய பெயர் இருக்குமானா இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அதனால சொல்றாங்க, நீங்க எவ்வளவு சீக்கிரமாக ஃபஸ்அவ் விரைந்து செல்லுங்கள், எங்க ஜும்மா இருந்தாலும் விரைந்து செல்லுங்கள். 2வது பிடரிகளை தாண்டி நீங்க செல்லாதீங்க, வீணான காரியம் செய்ததாக ஆகிவிடும். அதே போல பிறர் ஏதாவது செஞ்சா கூட பேசாமல் இரு, மௌனமாக இரு என்று கூட சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதே போல தரையில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து நீங்க என்ன செய்யாதீங்க, நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. உதாரணமா இப்போதைக்கு இந்த பாட்டில் இருக்கும், தண்ணி பாட்டில் அல்லது மொபைல் போன், எதையுமே என்ன செய்யக்கூடாது, நோண்டக்கூடாது. அதுவும் என்ன தொழுகையில ஜும்மாவுல வீணான காரியத்தை செய்ததாக ஆகிவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே போல இன்னொரு வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வின் பக்கம் வரக்கூடியதை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது வசாரிவு இலா மகஃபிரத்தின் வரஹ்மா, வசாரிவு விரைந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். இப்போ இதே போன்று விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் ஞாபகமூட்டக்கூடிய இடங்களை தான். அதுல மிக முக்கியமானதுதான் இதே போன்ற மஜ்லிஸ்கள். நம்ம இந்த வகுப்புக்கு வருவதை கூட நாம் என்ன செய்யணும், சீக்கிரமாக மிக விரைந்து வருவதற்கு நாங்கள் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். எனக்காக இல்லாம யாராக இருந்தாலும், ஒரு வயதானவர் வந்து ஒரு ஆலிமாக இருந்து அவர் ஏதாவது ஒன்று சொல்றதாக இருந்தாலும் அது நமக்கு புரியலையா அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த சபையில வந்து கலந்து கொள்றதுல என்ன இருக்கு, நமக்கு பரக்கத்து இருக்கிறது. அதற்காக நாம என்ன செய்யணும், விரைந்து வரணும். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை நோக்கி விரைந்து போனார்களோ, நமக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்க கௌமை, உங்களுடைய கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய சகோதரரிடத்துல சொல்லிட்டு இவர் ஃபர்ஸ்டே வந்துடுறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல அதை பத்தி சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா, நீங்க சீக்கிரமாக அந்த மக்களை எல்லாம் விட்டுட்டு வருவதற்கு என்ன காரணம், ஏன் விட்டுட்டு வந்தீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, காலஹும் உலாய் அலா அசரி, அவங்க சொன்னாங்க அவங்க பின்னால வந்துட்டு இருக்காங்க யா அல்லாஹ், நான் ஏன் வந்தேன்னு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வ அஜில்த ரப்பிக வ அஜில்த இலைக்க ரப்பி லிதர்லா, அதாவது நான் ஏன் வந்தேன் தெரியுமா யா அல்லாஹ், உன்னிடத்தில் சீக்கிரமாக அவர்களை எல்லாம் விட்டுட்டு ஏன் வந்தேன் தெரியுமா? லிதர்லா, உன்னுடைய பொருத்தத்தை நாடி, உன்னுடைய திருப்தியை நாடி. தர்லா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நான் என்ன செய்தேன், சீக்கிரமாக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதே போன்று நாம என்ன செய்யணும்னு சொன்னா அமல்களை செய்யக்கூடிய நேரத்துல மிக விரைந்து செயல்படணும். அதுதான் ஒரு முஹ்சினுடைய தன்மையாக இருக்கும். அதுதான் இஹ்சானோடு செய்வது. எதுக்கு நாம இப்படி எல்லாம் செய்யறோம்? வெறுமனே முஸ்லீமாக இருந்து விட்டு போனாலும் கூட தப்பு கிடையாது, சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனால் சொர்க்கத்திலும் என்ன இருக்குன்னா தரஜாக்கள் இருக்கு. இந்த உலகத்துல தான் சில பொழுதுகள்ல நாம என்ன செஞ்சிருப்போம், சில படிக்காம இருந்திருப்போம், சின்ன வயசுல படிக்காம வேலைகள்ல கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு சின்ன சின்ன வேலைகள்ல தூக்கக்கூடிய வேலை அல்லது டெக்னீஷியன் வேலை இதை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ நமக்கு ஆசை வரும், என்ன, நம்ம படிச்சிருந்தா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிருக்கலாமே,
அந்த பொசிஷன்ல இருந்திருக்கலாமே, இந்த நிலையில இருந்திருக்கலாமே அப்படின்னு. சொர்க்கத்துல போகக்கூடிய நேரத்திலையும் நம்ம கீழேயே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவோமா? அப்படி ஆசைப்படக்கூடாது. சொர்க்கத்துல வகை வகையான சொர்க்கங்கள் இருக்கு. முதல் தரத்துல ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் இருக்கு, நபிமார்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள் இருக்கக்கூடிய இடம். அப்ப அங்க போகணும்னு தான் நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு முஃமினும் ஆசைப்படணும். உலகத்துல படிப்பு இல்லாவிட்டாலும் சரி, ஒரு முஃமின் முஹ்சினாக மாறக்கூடிய நேரத்தில் அவனுக்கு அந்த இடத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அந்த இடத்தை அடைவதற்கு நாங்க என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். அதற்காக நாங்க உழைக்கணும். அதே போல இந்த மார்க்க கல்வியை படிப்பதற்காக முந்தைய காலத்துல எல்லாம் சலஃபுகள், முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல முஹ்சினான இஹ்சானோடு அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், தஹியத்துல் மஸ்ஜிதுன்னு ஒன்று இருக்கு. மஸ்ஜிதுக்கு பள்ளிவாசலுக்குள்ள போன உடனே 2 ரக்காத் பள்ளிவாசல் காணிக்கை தொழுகை அப்படிங்கிறது. தஹியத்துல் உது அப்படின்றது இருக்கு. உது செஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுறது ஒரு தஹியத், அது ஒரு காணிக்கை. இப்படி பள்ளிவாசலுக்கான காணிக்கை, அதே போல உதுவுக்கான ஒரு காணிக்கை இருக்கு. இது யாரு கற்றுக் கொடுத்தாங்க? இது யாருடைய இதுல வருது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு போய் பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு காலடி ஓசையை கேட்கிறாங்க சொர்க்கத்துல. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இது யாருடைய காலடி ஓசை? அப்போ சொல்லப்படுது பிலால் ரலியல்லாஹுடைய காலடி ஓசை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீ என்ன அப்படி அமல் செஞ்ச அப்படி? அப்ப அவர் சொன்னாரு, நான் பெருசாக வித்தியாசமாக எந்த அமலையும் செய்யல. எப்பொழுதெல்லாம் உது செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் 2 ரக்காத் தஹியத்துல் உது நான் தொழுது கொள்வேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இது ஒரு சின்ன ஒரு அமல். ஒரு உது செஞ்ச உடனே 2 ரக்காத் தொழுறது என்பது ஒரு சின்னது ஒரு அமல். இந்த சின்ன அமலை செஞ்சதுக்கான கூலியை பார்த்தா பெரிய ஒரு கூலி. என்ன காரணம்? இஹ்சானோடு செய்தது. எந்த காரியத்தையும் மன ஒரு சந்தோஷத்தோடு அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற ஒரு இஹ்சானோடு செய்யக்கூடிய நேரத்துல, அதுதான் சஹாபாக்களுடைய விஷயம். சஹாபாக்கள்ல முஆத் இப்னு ஜபல், அதே போல முஸாப் இப்னு உமைர், சாத் இப்னு முஆத்லாம் பாத்தீங்கன்னா, சாத் இப்னு முஆத்லாம் 6 வருஷம் தான், 32-30 வயசுல இஸ்லாத்துக்கு வராரு. ஒரு 6 வருஷத்துல மௌத்தாயிடுறாரு. இவருடைய காலத்துல முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு, முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவருடைய மரணத்தின் போது அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இவர்கள் 6 வருஷம் தான் அமல் செஞ்சாங்க. நாம எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுல தொழுக ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு 30 வருஷமாக தொழுறோம். ஆனா அவங்க வெறுமனே ஒரு 2 வருஷம் 5 வருஷத்துல எல்லாம் சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அமல் செஞ்சுட்டு மௌத்தாயிருக்காங்க. ஆனா அவர்களுடைய அமல் வெயிட்டானதா அல்லது நம்மளுடைய அமல் வெயிட்டானதான்னு அல்லாஹ் நிறுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடையதுதான் வெயிட்டாக இருக்கும். காரணம், அவர்கள் இஹ்சானோடு செய்தது. நாங்க என்ன செய்யறோம்? சின்ன அமலை சின்னதாகவே பார்ப்போம், சின்ன பாவங்களையும் சின்னதாகவே பார்ப்போம். ஆனா சஹாபாக்கள் சின்ன அமல்களையும் பெருசாக பார்த்தாங்க, சின்ன பாவத்தையும் பெருசாக பார்த்தாங்க. இதுதான் சஹாபாக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இஹ்சானோடு வாழ்வது என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்வது போல, செய்யக்கூடிய அமல்களிலையும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் இஹ்சானோடு இருப்பது. உதாரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல, அல்லாஹ் அவர்களுக்கு பிரசவத்தை ஏற்படுத்திடுறான், குழந்தை உண்டாயிடுறாங்க, பிரசவ வலி ஏற்படுது. அல்லாஹ் சொல்றான், நீங்க போங்க, அங்க தண்ணீரை குடிங்க, நீங்க திராட்சை மரத்தை குலுக்குங்க, திராட்சை விழும், அதை சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, கண்ணியத்தோடு மிக சுத்தமாக வாழ்ந்த ஒரு பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் பிள்ளைய பெத்துக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளம் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கும். அல்லாஹ் இந்த சோதனையை கொடுக்குறான். சும்மா நம்ம ஊர்ல இருக்கிற அந்த பிள்ளைங்க மாதிரி இல்ல. சூரா மரியம் எடுத்துக்கொண்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பேசுவான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி. ஒரு பெண்ணுடைய பெயரை வச்சு ஒரு சூறா இருக்குன்னா சூரா மரியம் தான். அப்படி புகழப்பட்ட ஒரு பெண்மணி, கண்ணியத்தோடு வாழ்ந்த ஒரு பெண்மணி, ஒரு குழந்தையை பெற்றுட்டு வரக்கூடிய நேரத்துல எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் பேச மாட்டேன்னு சொல்றேன். அந்த காலத்துல நோன்புல எதுவும் இருந்துச்சு, பேசாமல் இருப்பதும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உலமாக்கள். நான் பேச மாட்டேன், நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்ப மௌன விரதம் மாதிரி. அப்போ என்ன நடக்குது? அவங்க அந்த சமூகத்துக்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் எப்படியெல்லாம் பேசினாங்க தெரியுமா? நீங்க சூரா மரியம் எடுத்து பாருங்க, மக்கள் என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இப்படி ஒரு மோசமான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களே மரியம் அப்படின்னு கேட்டாங்க. இதோட நிறுத்திக்கல, இன்னும் கேட்டாங்க அந்த மக்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, உங்களுடைய வாப்பா இப்படி இருக்கலையே, ஹாரூனுடைய சகோதரியே, உன்னுடைய வாப்பா கூட இப்படி இல்லையே, நல்ல மனுஷரா இருந்தாரு, நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல அவர்கள் அவ்வளவு மனவேதனைப்பட்டாங்க. இன்றைக்கு நமக்கு அந்த ஒரு சூழல் ஏற்பட்டா நாங்க அல்லாஹ் எவ்வளவு திட்டுவோம், அல்லாஹ்வோடு எவ்வளவு மோசமான முறையில் நடந்து கொள்வோம். எந்த ஒரு பொறுத்து கொண்டா கூட என்ன செய்வோம், அல்லாஹ் எனக்கு ஏன் இதை செய்யறான்னு கூட கேட்டுருவோம்.
ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோட இஹ்சானோடு நடந்து கொண்டாங்க, மனசுல அப்படியே வச்சு கூட்டுனாங்க. மக்கள் வந்து திரும்ப திரும்ப இப்படி கேட்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்றான், அவர்கள் குழந்தையை நோக்கி கை காட்டினாங்க. எது இருந்தாலும் பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையே அல்லாஹ் பேச வைத்தான். முஹ்சின்களுக்கு அல்லாஹ் இப்படித்தான் உதவி செய்வான், அல்லாஹ் முஹ்சின்களுக்கு இப்படித்தான் உதவி செய்கிறான். அப்ப பிள்ளை என்ன சொல்லிச்சு, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜீசஸ் பீஸ் பி அப்பான் ஹிம், ஏசுநாதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கின்றேன். அவங்க பேசின உடனே அல்லாஹ் எப்படி பேச வைக்கல, என்னுடைய தாய் சுத்தமானவள் பத்தினி இப்படிலாம் பேச வைக்கல. அல்லாஹ் சொல்றான் இவர்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வச்சு அவங்க சொல்றாங்க, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கின்றேன், நான் அல்லாஹுவால் நபியாக, இறைவனால் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், நான் பரக்கத் செய்யப்பட்டவன். அவங்க சொல்றாங்க, நான் இருக்கக்கூடிய இடத்தில் பரக்கத் இருக்கும், நான் பரக்கத் செய்யப்பட்டவன், எனக்கு இறைவன் தொழும்படி கட்டளையிட்டிருக்கின்றான், ஜக்காத்து கொடுக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றான், எப்போது வரை, நான் உயிரோடு இருக்கும் காலம் வரை அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை பிறந்த உடனே குழந்தை இதையெல்லாம் பேசுது. கடைசியாகத்தான் அந்த குழந்தை பேசுது, என்னுடைய பெற்றோருக்கு, என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்கின்றான் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் நம்புறாங்க, ஒரு குழந்தை பேசுது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய விஷயமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல நீங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தையோடு நடந்து கொண்ட முறையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே சூரா மரியம்ல தான் 42, 43, 44, 45 இப்படி தொடர்ந்து வாசிட்டே வாங்க. அந்த வசனங்கள் எல்லாமே எப்படி ஆரம்பிக்கும்னு சொன்னா, யா அபத்தி யா அபத்தி யா அபத்தின்னு ஆரம்பிக்கும். 4-5 வசனங்கள்ல தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட தந்தை, நம்ம கூட இருக்கிற மாதிரி இந்த தர்காக்களுக்கு போறாங்க, யாசின் ஓதுறாங்க, ஃபாத்தியா ஓதுறாங்க, பிதத் செய்யறாங்க, அதனால வாப்பாவை நான் என்ன வேணாலும் திட்டுவேன், இப்படி இல்லை. சிறுக்க வைக்கக்கூடிய, சிலையை செஞ்சு அதை வழிபட்டு விற்கக்கூடிய ஒரு தந்தை. அவரை பத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பேசுறாங்க, யா அபத்தி, என்னுடைய தந்தையே, அருமை தந்தையேன்னு அழைக்கிறாங்க. அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் தந்தையோடு இஹ்சானான முறையில் நடந்து கொண்டார்கள். தாவாவிலே இஹ்சான், அழைப்பு பணியில் இஹ்சான். அவங்க சொன்னாங்க, லா தஅபுது ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள் என்னுடைய தந்தையே, இன்ன ஷைத்தான கால ரஹ்மானி அசியா, ஷைத்தான் என்பவன் பகிரங்க விரோதியாக இருக்கின்றான் ரஹ்மானுக்கு. இப்படித்தான் என்ன செஞ்சாங்க, அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அவர்களுடைய வளர்ப்பில் வளர்ந்த அவருடைய பையன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவரிடத்துல தந்தை எப்படி நடந்து கொள்றார் பாருங்க, யா புனை, என்னுடைய அருமை மகனே, யா புனை, என்னுடைய அருமை மகனே, என்ன கேட்டாங்க, நான் உன்னை அறுக்கவான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது, நான் உன்னை அறுக்கவான்னு கேட்கக்கூடிய நேரத்துல மகனுடைய அந்த விஷயத்தை பாருங்களேன். அவர் தன்னுடைய தந்தை அவருடைய தந்தையோடு எப்படி நடந்து கொண்டாரோ அதை விட மேலாக நான் உங்களுக்கு செய்வேன் என்பது போல இஹ்சானோடு நடந்து கொண்டார்கள். யாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் சொன்னாங்க, என்னை வெட்டுங்க வாப்பா, தயாராக இருக்கின்றேன், நான் ஓட மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், தப்பிச்சு ஓட மாட்டேன், நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் என்னை சாபிரீன்களில் ஒருவராக என்னை காண்பீர்கள், என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை காண்பீர்கள் என்று சொல்லி தந்தையும் மகனும் இஹ்சானோடு நடந்து கொண்ட முறையை, அல்லாஹோடும் இஹ்சானோடு நடந்து கொண்ட முறையை நாங்க பார்க்கிறோம். இப்படி இஹ்சானாக நடந்து கொண்டதற்கு அல்லாஹ் கொடுத்த கூலி என்ன, அடுத்த வசனங்கள் அல்லாஹ் சொல்லுவான், இன்னக தஅலிக நஜ்ஸில் முஹ்சினீன், இப்படித்தான் நாங்கள் முஹ்சின்களுக்கு உதவி செய்வோம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு பிறகு என்ன நடந்தது, ஆடு கொண்டு வரப்பட்டது. அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய இந்த இதுல என்ன செஞ்சிட்டீங்க, சோதனையில நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், உங்களுக்கு ஆடு கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி அல்லாஹ் அதற்கு பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை அல்லாஹ் செய்யறான். இப்படித்தான் அல்லாஹ் உதவி செய்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு ஒருத்தர் தெரியுமா, சாதல் காம்தின்னு சொல்லிட்டு தம்மாம்ல இருக்கிற ஒரு 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 காரி, ஒரு குரல் காரின்னு சொன்னா என்ன, குரான் ஓதக்கூடியவர். இப்போ மக்காவில் வந்து சுதேஸ் சுரைம் எல்லாம் இருக்கிறது போல சாதல் காம்தின்னு சொல்லி தம்மாம்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவர்கள் வந்து குரல் போட்டி நடத்தினதுல உலகத்திலேயே நம்பர் 1 குரல்ல வந்து வசீகரமான குரல் மிக்கவர், ஓதுதல்ல அழகாக ஓதக்கூடியவர்னு சொல்லி பட்டம் பெற்றவர் தான் யார், இந்த சாதல் காம்தி. இவருக்கு வந்து மக்காவுடைய மஸ்ஜிதுல ஹரம்ல வந்து தொழுவதற்காக நீங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அப்போ அவர் சொன்னாரு, என்னுடைய அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னாதான் நான் செய்வேன், நான் வருவேன்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய தாயும் தந்தையும் என்ன செய்யல, அதை ஏத்துக்கல, நாங்க வந்து தம்மாம்ல தான் இருப்போம், நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆக முடியாதுன்னு சொன்னதற்கு பிறகு அந்த ஒரே காரணத்துக்காக தாய் தந்தை வரமாட்டாங்க, அவர்களை நான் தான் பார்த்துக்கொள்ளணும் என்ற காரணத்துக்காக இன்னும் வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி மக்களை தொலை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு வக்துக்கு. ஆனால் அதற்கு பிறகு இந்த வேலையே வேண்டாம் என்று சொல்லி தாய் தந்தையோடு இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, தம்மாம்ல தான் இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு தற்கால உதாரணம்.
நமக்கு தெரியும் உவைசல் கர்ணி. இவங்க வந்து யார் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவர், நபியை பார்க்காதவர், சஹாபி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற முடியாம போச்சு. என்ன காரணம்? தாய் உடல் நலம் சரியில்லாம இருக்கிறா. பார்க்க வேண்டிய ஒரே ஆள் உவைசல் கர்ணி தான். சஹாபியினுடைய அந்தஸ்து அவருக்கு தெரியும். சஹாபிங்கிற அந்தஸ்து வந்து பெரிய ஒரு அந்தஸ்து. ஆனாலும் அவருக்கு சஹாபிக்கு அடுத்ததாக தாபீன் அப்படின்னு சொல்லுவாங்க உவைசல் கர்ணிய. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தாபீன்களில் சிறந்தவர் உவைசல் கர்ணி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உவைசல் கர்ணியை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்காக அவரிடம் துவா செய்ய சொல்லுங்கள். உமர் எப்படிப்பட்டவர்? உமருடைய மாளிகையை அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்துல பார்த்தாங்க. உமருடைய நாவிலிருந்து அல்லாஹ் பேசுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிப்பட்ட உமர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உவைசல் கர்ணியை நீ சந்திச்சா நீ என்ன செய், உவைசல் கர்ணிட்ட உனக்காக துவா செய்ய சொல் அப்படின்னு சொன்னாங்க. இது எதற்காக கிடைத்தது? தாயோடும் தந்தையோடும் இஹ்சானான முறையில் நடந்ததற்காக கிடைத்த ஒரு பரிசு. அப்ப இதே போன்ற லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தாலும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யா புனை லா துஷ்ரிக் பில்லா. அவர் சொன்னாரு, என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. முதல் பாடம் ஏபிசி மாதிரி முதல் பாடம் என்ன சொல்லி கொடுக்குறாரு? லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. இப்படிங்கிற தௌஹீதுடைய பாடத்தை என்ன செஞ்சாங்க? கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல இமாம்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இமாம்களாக இருந்தாலும் சரி, முந்தைய கால இமாம்கள், அவர்கள் இஹ்சானோடு வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்றேன். அதாவது ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள், அவங்க சொல்றாங்க, பலகனி அன் ரஜுலின் மின் அஸ்ஹாபின் நபி, எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டது, ஒரு இடத்துல வந்து ஒரு மனிதர் இருக்கிறார் என்பதாக, அவரிடத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு செய்தி இருப்பதாக என்ன செய்யறாங்க, அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே இந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக என்ன செய்யறாங்கன்னா பிரயாணம் செய்யறாங்க. ஒரே ஒரு ஒட்டகம் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா 1 மாத கால தூரம். அவருக்கு தெரியும் 1 மாதம் பயணித்து போய் ஒரே ஒரு செய்தியை எடுக்கணும், உறுதிப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம ஹதீஸ் படிக்கிறோம்ல, இந்த ஹதீஸை வந்து நம்ம போன்ல பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது வந்து பலமானதா பலகீனமானதா இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இன்னைக்கு எளிதாக்கப்பட்டதற்கான காரணம் இந்த நடைப்பயணம் தான். இந்த நடைப்பயணத்தின் காரணமாகத்தான் நமக்கு எளிதாக்கப்பட்டிருக்குது. அவர்கள் இஹ்சானோடு இந்த கல்வியை பரப்புனது. அப்ப இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு 1 மாத தூரம் பயணிக்கிறாங்க, ஷாம் வரைக்கும் போறாங்க. அங்க யார் இருக்கிறாங்கன்னா, அப்துல்லா இப்னு உனைஸ் அவர்கள் ஒரு சஹாபி அவர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு காவலாளி இருக்கிறாங்க. அப்ப காவலாளி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஜாபிர் இப்னு அப்துல்லா வந்திருக்கிறேன், அவரை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்து கேட்கிறாரு, இப்னு அப்துல்லாவா, அப்துல்லாவுடைய தந்தையா ஜாபிரா அப்படின்னு கேட்கிறாங்க. நாம் என்று சொல்லப்படுகிறது. இருவரும் முஆனகா செய்யறாங்க, கட்டி அணைச்சு கொள்றாங்க. அதற்கு பிறகு அவங்க வெளியே வந்த உடனே அவங்க கேட்கிறாங்க, நான் ஏன் வந்தேன் தெரியுமா, நான் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக 1 மாத காலம் பயணித்து ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்கிறது, சாப்பாடு கூட இல்லை, ஏன் வந்தேன் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, ஃபஹஷீது அன் அமூத, நான் பயந்தேன் ஃபஹஷீது அன் அமூத, நான் மௌத்தாகி விடுவதையும், அவு தமூத, நீங்கள் மௌத்தாகி விடுவதையும் நான் பயந்தேன். எதற்கு முன்னால்? கபல அன் அஸ்மஉ, உங்களிடத்திலிருந்து அந்த செய்தியை நான் கேட்பதற்காக. நீங்க என்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் என்று சொல்வதற்கு முன்னால் நான் மரணித்து விடுவதையோ அல்லது நீங்கள் மௌத்தாகி விடுவதையோ நான் பயந்துதான் சீக்கிரமாக வந்தேன் என்று சொன்னாங்க. அப்ப எவ்வளவு தூரம் பயணித்திருக்காங்க பாருங்களேன், ஒரே ஒரு ஹதீஸுக்காக, ஒரு ஹதீஸை பாதுகாப்பதற்காக, நமக்காக. அதே போல உங்களுக்கு முஹம்மது இப்னு தாஹிர் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு அறிஞர் இருந்தார். இந்த முஹம்மது இப்னு தாஹிர் என்ன சொல்றாரு, அவரும் இதே போல ஹதீஸ்களுக்காக மிக தூரங்கள் பயணித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு அவரை பத்தி, அன்னஹு பால தமா, நான் என்ன செய்வேன், ரத்தத்தை, அன்னஹு பால தமா ஃபி தலபில் ஹதீசி மர்ரத்தைன், அதாவது நான் வந்து ரத்தத்தை சிறுநீராக நான் என்ன செய்வேன், 2 முறை நான் பயணித்து செல்லக்கூடிய நேரத்தில் 2 முறை என்னுடைய சிறுநீராக ரத்தம் தான் வந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முஹம்மது இப்னு தாஹிர் ரஹிமஹுல்லா அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். இமாம் தஹபி அவர்கள் சீரு அலாமின் நுபலாவில் பதிவு செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த கல்வி நமக்கு எந்த அளவுக்கு லேசாக்கப்பட்டிருக்கிறது. இருந்த இடத்தில் நமக்கு கல்வி எடுக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. அதே போல பக்கத்துல, வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது. அதே போல கொஞ்சம் தூரம் தாண்டி வரணுமா, நடந்து வரக்கூடிய அளவு இருக்கு. அல்லது கார் இருக்குது, தூரமாக இருந்தாலும் கார் இருக்குது, தாகம் எடுத்தால் ஜூஸ் வாங்கி குடிக்கிறது, தண்ணி வாங்கி குடிக்கிறது, சாப்பாடு எல்லாம் இருந்தும் கூட எங்களால வர முடியலை அப்படின்னு சொன்னா, அப்போ இஹ்சானாக நாங்கள் கல்வியை கற்கிறோமா, அல்லாஹ்வுடைய
மார்க்க விஷயத்தை படிப்பதில் எங்களுக்கு எஹ்சான்கள் இருக்கிறதா என்று நாங்க என்ன செஞ்சணும், சிந்திச்சு பார்க்கணும். அதே போல இப்னு அப்பாஸ், உங்களுக்கு தெரிஞ்ச சஹாபி தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கல்விக்காக தூக்கத்தை ஆசையோடு என்ன செய்வாங்க, தியாகம் பண்ணுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு நாள் சொன்னாங்க, இன்றைக்கு அன்சாரிகள் நிறைய வந்திருக்கிறாங்க, வாங்க போய் படிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ஒரு பெரிய ஒரு சஹாபி, அவர் சொல்றாரு அன்சாரிகள் வந்திருக்கிறார்கள் அதிகமாக, வாங்க போய் படிப்போம் அப்படின்னு. அப்ப மக்கள் சொல்றாங்க, நீங்களே அறிஞர் தானே, நீங்களே பெரிய ஒரு அறிஞர், நீங்க எதற்கு அங்க போய் படிக்கணும், அங்க போய் உட்காரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர் அப்படி இருக்கல. இன்றைக்கு நீங்க பார்க்க முடியுமா, ஏதாவது ஒரு அறிஞரை இன்னொரு அறிஞருடைய சபையில, ஏதாவது ஒரு மார்க்க அறிஞர் இன்னொரு மார்க்க அறிஞருடைய சபையில உட்கார்ந்து கல்வி கற்பதையோ பயான் கேட்பதையோ பார்க்கவே முடியாது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க என்ன செய்வாங்க, போய் அமருவாங்க. அவர்கள் சொல்வார்கள், எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், அந்த கல்வியை நான் எடுப்பதற்காக நான் வருகிறேன் என்று சொல்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போவார்கள் சில வேளைகள்ல. அப்போ அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு தூக்கம் இருக்கு, கைலூலான்னு சொல்லிட்டு ஒரு தூக்கம் இருக்கு, அரபுகள் தூங்கக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை தூங்குனாங்க. கைலூலா அப்படின்னு சொன்னா காலையில ஒரு 10 to 12 லுஹருக்கு முன்பாக ஒரு மணிக்கு 2 மணிக்கு என்ன செய்வாங்கன்னா அசந்து தூங்குறது. இந்த கைலூலா தூக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவாங்க, சஹாபாக்கள் அதை செஞ்சாங்க. அப்ப தூங்கக்கூடிய நேரத்துல இப்னு அப்பாஸ் என்ன செய்வாருன்னா, அந்த வீட்டுக்கு முன்னுக்கு உட்கார்ந்துருவாரு. உட்கார்ந்துக்கிட்டு அங்க அடிக்கக்கூடிய புயல் காற்று, புழுதி காற்றுகள் எல்லாம் அவரோடு ஒட்டி கொள்ளும். அவர் சொல்றாரு, என்னுடைய ஆடை என்ன செய்வேன், தலையணையாக வைத்து நானும் என்ன செய்வேன், வெளியில் படுத்துக்கொள்வேன். அதற்கு பிறகு என்ன செய்வாரு, அவர் வெளியே வருவார். வெளியே வந்த உடனே கேட்பாரு, இப்னு அப்பாஸ் அவர்களா, நான் வந்திருப்பனே, நீங்க சொல்லியிருந்தா இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்வதற்காக நான் வந்திருப்பனே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, லா, நீங்க வரக்கூடாது, படிக்க வந்தவன் யார், நான் தான், அதனால் நான் தான் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். பெரியோர் அறிஞராக இருந்தாலும் இதே போன்ற இஹ்சானோடு கல்வி கற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அல் பிதாயா வன் நிஹாயா அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்கு, இப்னு கசீர், இமாம் இப்னு கசீருடைய அல் பிதாயா வன் நிஹாயா, தொடக்கமும் முடிவும் அப்படிங்கிற புக்கு. இது தமிழ்ல நிறைய இருக்கு, அதாவது நபிமார்கள் வரலாறுன்னு சொல்லி ஒரு 10-12 பாகங்களாக வந்திருக்குது. அப்ப இமாம் புகாரிய உங்களுக்கு தெரியும், இமாம் புகாரி அவரை பத்தி நாங்க படிக்கக்கூடிய இதுல இன்றைக்கு சில பேர் எல்லாம் புகாரியை அப்படி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா இமாம் புகாரி அவர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா, நமக்கு இரவுல தூக்கம் வருதுன்னு வைங்கள, இடையில யாராவது எழுப்புனா நமக்கு வரும். சில பேர் இந்த யூரின் வந்தா கூட எந்திரிச்சு போக மாட்டோம், தூக்கம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இமாம் புகாரி அவர்கள் தூங்கக்கூடிய நேரத்துல அவங்க சொல்றாங்க, 20 மர்ரா 20க்கும் மேற்பட்ட தடவை என்ன செய்வாங்கன்னா இரவுல முழிப்பாங்க. என்ன காரணம், தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவங்க படிச்ச சில ஹதீஸ்கள் ஞாபகத்துக்கு வரும். உடனே என்ன செய்வாங்கன்னா முழிப்பாங்க, உது செய்வாங்க, 2 ரக்காத் இஸ்திகாரா செய்து தொழுவாங்க, இஸ்திக்ஃபார் செய்து தொழுது விட்டு அந்த ஹதீஸை எழுதி வச்சிருவாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 20க்கும் மேற்பட்ட தடவை அவர்கள் எழுதி வைப்பார்கள் என்று பதிவு செய்யப்படுது. எப்படிப்பட்ட இமாம் புகாரி, அவர்களை பத்தி பேசக்கூடிய நேரத்துல சும்மா புகாரி பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி பேசக்கூடாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அவருக்காக ஒரு சின்ன ஒரு துவா செய்துட்டு போறதுல என்ன கஷ்டம். அப்ப இமாம்களோடு நாங்கள் எந்த முறையில நடந்து கொள்ளணும். 10 வயதுல குர்ஆனை மனனம் செய்தவர் இமாம் புகாரி. சிறு வயதுல கண் தெரியாம இருந்தவர். அவருடைய கண் பார்வைக்காக உம்மாவுடைய துவாவின் காரணமாக கண் பார்வை திரும்பி கிடைச்சதுன்னு சொல்லி இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி சொல்றாங்க. இவருடைய ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், உங்களுக்கு தெரியும், ஹம்பலி மதுஹப்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் தங்களுடைய கல்வி பயணத்துக்காக உலகத்தை ஒரு முறை சுற்றி இருக்காங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் 14,000 கிலோமீட்டர் இமாம் புகாரி அவர்கள் நடந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில 14,000 கிலோமீட்டர்கள் நடந்திருக்கிறாங்க. எதற்காக? இந்த ஹதீஸை தொகுப்பதற்காக. அவர்களுக்கு வேற வேலை இல்லையா? 14,000 கிலோமீட்டர்கள் நடந்து இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்து அதை தரம் பிரித்து ஒரு புத்தகமாக ஆக்கி வரக்கூடிய காலத்துல இந்த சமூகம் எளிதாக இந்த ஹதீஸ்களை படித்துக் கொள்ளணும் என்பதற்காக இஹ்சானோடு உழைத்தவர்கள் தான் யார்? இந்த இமாம் புகாரி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இமாம் முஸ்லிம் உங்களுக்கு தெரியும், இமாம் புகாரி மாதிரி சஹீஹ் முஸ்லிம் இருக்கு. இந்த இமாம் முஸ்லிம் அவர்கள் மரணித்த நாள் தெரியுமா எப்படின்னு சொல்லி? இமாம் முஸ்லிம் அவர்கள் வயதாயிருச்சு, அவர்களுக்கு நிறைய மறக்க அப்படியே ஆரம்பிக்குது. ஆனா மறக்கல, அவர்கள் நிறைய ஹதீஸ்களை பதிவு செஞ்சுட்டாங்க. ஒரு சபையில உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு ஒரு ஹதீஸ் சொல்லப்படுது. சொல்லப்பட்டவுடன் அவர் கேட்கிறாரு, இது நான் சொன்னனா அப்படின்னு சொல்லி. ஆமா நீங்க சொன்னீங்க, ஆனா இந்த ஹதீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. உடனே அவர் தன்னுடைய அறைக்கு போனார். அங்க போனாரு, போகக்கூடிய நேரத்துல ஒருத்தர் ஒரு பழ கூடையை கொடுத்தார், பேரித்தம்பழ கூடையை கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு அறைக்குள்ள போனாரு. அதை அறையை சாத்தி கொண்டாரு.
அவர் தேட ஆரம்பிச்சார். அவர்கிட்ட இருந்த எல்லா பிரதிகளையும் தேடினார். இரவு முழுக்க தேடினார், தூங்காம இரவு முழுக்க அந்த ஃபுல்லா எல்லாத்தையும் தேடி 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 இருந்தார். இடைக்கிட என்ன செஞ்சாரு, அந்த பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு கொண்டே இருந்தார். நிறைய சாப்பிட்டார். நிறைய சாப்பிட்டதின் காரணமாகவும் அந்த மன வேதனையின் காரணமாகவும், ஒரு ஹதீஸை நான் மறந்துட்டனே அப்படிங்கிற வேதனையின் காரணமாகவும் கடைசியாக இறுதியாக அந்த ஹதீஸை அவர் கண்டுபிடித்து முடித்தார். அவருடைய மௌத்து அங்கே ஏற்பட்டது, அவருடைய மரணம் அங்கே ஏற்பட்டது. இந்த மாதிரி இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அவர்கள் எல்லோரும் கல்விக்காகவே இஹ்சானோடு தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க. இதே போன்ற இஹ்சானோடு வாழ்ந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா உதவி செய்வான். நீங்க நிறைய புத்தகங்களை பார்க்கலாம். உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தொடக்கம் எத்தனையோ புத்தகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் வெளியாயிடுச்சு. ஆனா இன்றைக்கும் நம்மளுடைய மனசுல நிக்கிற புத்தகம்னா என்ன? இமாம் புகாரியுடைய சஹி புகாரி, சஹி முஸ்லிம், நசாயி, திருமிதி, இப்னு மாஜா, இப்படி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் உள்ளத்துல. சரிங்களா? அதனால அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் எதன் காரணமாக அமைந்தது என்று சொன்னால் இஹ்சான். அவர் அல்லாஹ்வுக்காக இஹ்சானோடு செலவு செய்த அந்த வாழ்க்கையை செலவு செய்த காலங்கள் எல்லாம். அப்ப அதே போல குடும்பத்தார்களோடு இஹ்சானோடு நடப்பது, மிஸ்கின்களோடு இஹ்சானோடு நடப்பது, எத்தீம்களோடு, அண்டை வீட்டார்களோடு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நானும் எத்தீமை கஃபாலா எடுக்கக்கூடியவர்களும், கஃபீல் சொல்லுவோமே, எத்தீமை பராமரிக்கக்கூடியவர், வெறுமனே சாப்பாடு இல்லை, எத்தீமை கஃபாலா எடுக்கக்கூடியவரும் இப்படி இருப்போம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நானும் யார் எத்தீமை பராமரிக்கிறார்களோ அவர்களும் மறுமையில் சுவர்ணத்தில் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து காணித்தார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதருக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். நீங்கள் குழம்பு சமைக்கக்கூடிய நேரத்துல, வீட்டுல குழம்பு சமைத்தால் நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக ஊற்றுங்கள், அண்டை வீட்டாருக்கு நீங்கள் கொடுங்கள் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் இஹ்சானோடு நடந்து கொள்வதற்கு. அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல்-ضراய், நீங்கள் வறுமையான நேரத்திலும் செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் செலவு செய்யுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நான் உங்களுக்கு தந்ததிலிருந்து. அல்லாஹ் சொல்லுவான் சில இடங்கள்ல நீங்கள் எல்லோரும் ஃபக்கீர்கள், நீங்கள் எல்லோரும் பிச்சைக்காரர்கள், அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் எல்லோரும் பிச்சைக்காரர்கள், நான் யாருக்கு செல்வத்தை கொடுத்தேனோ அவர்களை தவிர. எல்லோரும் நிர்வாணிகள், நான் யாருக்கு ஆடை கொடுத்தேனோ அவர்களை தவிர. இப்படிதான் அல்லாஹ் பேசுவான். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்வது ஃபக்கீர், நீங்கள் பிச்சைக்காரர்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நான் உங்களுக்கு தந்ததுல இருந்து நீ கொடு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். யாரும் தங்களை சம்பாதித்துக் கொள்வதில்லை அப்படின்னு சொல்றான். அப்ப மிஸ்கீன்களுக்கும் எத்தீம்களுக்கும் நாங்கள் அதிகமாக இஹ்சானோடு கொடுக்க வேண்டும். அதிலும் இமாம் இப்னு கய்யிம் சொல்லுவாங்க, கொடைகளில் சிறந்தது அறிவு கொடை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது என்பது கொடைகளில் மிகச்சிறந்த கொடை என்று அல்லாஹ்வுடைய இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள். அதே போல கோபத்தை அடக்கி கொள்பவன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதாவது கோபத்தில் ஒருவனை அடிக்கக்கூடியவன் வீரன் அல்ல, கோபத்தை அடக்கி கொள்பவன் தான் வீரன் சொன்னாங்க. அதே போல மக்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, குடும்பத்தார்களோடும் அண்டை வீட்டார்களோடும் எத்தீம்களோடும் மிஸ்கின்களோடும் இஹ்சானான முறையில் நடந்து கொள்வது. உதாரணமாக போட்டி போட்டுக்கொள்வது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னா நன்மைகள்ல போட்டி போட்டுக்கொண்டே இருப்பாங்க. அப்போ ஒரு அளவுக்கு மேல போனதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னால அபூபக்கரை முந்த முடியவில்லை, அது எந்த விஷயத்துல உங்களோடு போட்டி போட்டாலும் என்னை மிந்தி விடுகிறீர்கள். அப்ப உமர் சொன்னாங்க ஒரு இடத்துல, அபூபக்கருடைய நெஞ்சினுடைய ரோமமாக நான் இருந்திருக்க கூடாதா, நான் அவரோட சொர்க்கத்துக்கு போயிருப்பேனே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இஹ்சானோடு வாழ்ந்தார்கள். இது முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இது அல்லாமல் பல செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஃபிக்ஹ் வகுப்பு எடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.